மூன்று குணங்கள், நான்கு வர்ணங்கள் என்ற தலைப்பில் பேச வேண்டும். இதுதான் இன்னைக்கான கேள்வி. சரியா? அது ஏன் அப்படின்னா, ஒரு கன்ஃப்யூஸ்டான ஒரு மேட்டரா இருக்கு. ஏன்னா, முக்குணங்கள் என்பது பெஸ்ட், வொர்ஸ்ட் அப்படிங்கிற ரேஞ்சில பேசியிருக்கோம். தமச வொர்ஸ்ட் அப்படின்னுட்டும், சாத்விக பெஸ்ட்ன்னுட்டும் கண்ணனே சொல்லியிருக்கான். வர்ணங்களே எப்படி சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி வருது. வர்ணங்கள் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் என்று தொழில் அடிப்படையில் பிரிக்கப்பட்டதற்கு வர்ணங்கள் என்று பெயர். குவாலிட்டிஸ் ஆஃப் குணா, கேரக்டர் அடிப்படையில் பிரிக்கப்பட்டதுக்கு வந்து குணங்கள் என்று பெயர். சரி, அதாவது டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஷார்ட்டா சொல்லணும்னா, தமசிக் அப்படின்னா மேஜரா அதிகமான நேரம் தூங்கிட்டே இருப்பான், சோம்பேறியா இருப்பான். அப்ப அது கெட்ட குவாலிட்டி தானே, அதனால மட்டமா போட்டாச்சு. ரஜஸ் அப்படின்னா ஒரு ரிசல்ட்டுக்காக மட்டும்தான் வேலை செய்வது. ஃபுல் ஈகோ, எனக்கு இது வேணும்னு, எனக்கு எனக்கு கிடைக்கணும், நான் தான் டாப்ல இருக்கணும், நம்பர் 1, எனக்கு இது கண்டிப்பா வேணும்னா செஞ்சே ஆனதுக்காக என்ன வேணா பண்ணுவேன், எவ்வளவு கஷ்டம் வேணா படுவேன் நான். ஆனா தாமசிக்கான அவன் கஷ்டமே படமாட்டான், கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன். பட் சாத்விக் வந்து ஃபுல்லா ஞான லட்சணங்களோடு கூடியதாக சாத்விக் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ உசத்தி, மத்தியம், தாழ்த்தி அப்படின்லாம் பேச வேண்டியது இருக்கு. பட் இதன் அடிப்படையில கர்மங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அந்த கர்மங்களை நீங்க அப்படி பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு வருது. சரி, நான் வந்து ரொம்ப டீட்டெயிலா எல்லாம் ஒண்ணும் போவேனா, சிம்பிளா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே முக்குணங்களால் ஆனவர்கள் அப்படின்னு ஆணித்தரமா பல இடங்கள்ல ஞானேஸ்வரிகள் சொல்லியாச்சு. முக்குணங்கள் இல்லாத மனிதன் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. முக்குணங்கள் இல்லாத ஞானி கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஞானிக்கும் முக்குணங்கள் இருக்கும், ஆனால் அவன் அதுல அட்டாச் ஆகாம இருப்பான் அப்படின்னு மட்டும்தான் ஞானிக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, குணங்கள் இல்லாத மனிதன் என்று உலகத்தில் இல்லவே இல்லை என்பது ஆணித்தரமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஓகேவா? ஆனா இப்ப குணங்களின் அடிப்படையில தான் வர்ணங்கள் பிரிச்சிருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கே போவேனா. 4 வர்ணங்கள் ஏற்பட்டது ஆயிடுச்சு. எது? ஆக்குபேஷன் அடிப்படையில, தொழில் அடிப்படையில. உனக்கு இயல்பா ஒரு கைடு, டீச்சிங் தொழில் வருது அப்படின்னா அது வந்து பிராமணன். இயல்பா நீ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வருதுன்னா சத்திரியன். இயல்பா எனக்கு ட்ரேடிங் வருது அப்படின்னா வைசியன். எல்லாருக்கும் சேவை பண்றது எனக்கு இயல்பா வருதுன்னா சூத்ரன். அவ்வளவுதான், சிம்பிளா வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இந்த 4 எனக்கு இயல்பா வரதை வச்சு வர்ணங்களை பிரிச்சாச்சு. ஆனா இன்னைக்கு இப்ப பிராமணன் யாரு? எல்லா ஞானங்களையும் கற்றவன், எல்லா வேதங்களையும் கற்றவன் அப்படின்ன உடனே அவன் ஞானி ஆயிடுவானான்னு நினைக்கிறீங்களா? ஆக முடியாது. ஏன் ஆக முடியாது அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஈகோ வந்துருச்சு அப்படின்னா அவனை ஞானின்னு எப்படி சொல்லுவீங்க? ஏங்க, வேதம் கத்துக்கிட்டான், பகவத்கீதையை வந்து அப்படியே கண்டஸ்தமா ஒப்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் வந்து ஞானியா? இல்ல 4 பேருக்கு அப்படியே வந்து பயங்கரமா வியாக்கியானம் பண்றான், பிரவச்சனம் பண்றான் அப்படின்னுட்டா அவன் ஞானி ஆயிடுவானா? இல்ல இல்லையா? அப்போ எல்லாம் தெரிந்த பிறகும் அதுல ஈகோ ஒட்டிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அது என்னவாயிடுது? பிராமணன் இப்ப ரஜஸ்ல தான் இருக்கான். எல்லா சாத்வீக லட்சணங்களை எல்லாம் புரிந்து கொண்டானே தவிர, உண்மையில் நான் புரிந்து கொண்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்த மாத்திரத்தில், நானே பெரியவன் என்று நினைத்து விட்ட காரணத்தினால் அவன் ரஜோகுணத்திற்கு கீழிறங்கி விடுகின்றான் என்ற மாதிரி வந்துருது. சரியா? அப்போ இந்த திங் என்ன அப்படின்னா, நீங்க வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம ஈகோ இல்லாம இருக்கிறது, நம்ம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருக்கிறது, அல்லது பியூர் சாத்வீக குணத்துல இருக்கிறது அப்படின்னு. பியூர் சாத்வீக குணம்னா என்ன? சாத்வீக குணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லா ஞானங்கள், வேதங்கள் அனைத்தையும் புரிந்தது சாத்வீக குணம். சரியா? சாத்வீக குணத்துல இருக்கிறவனுக்கு தான் எல்லாமே புரியும்னு சொல்லியிருக்காரு. ரஜோ தமோ குணத்துல இருக்கிறவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஞானமே புரியாதுன்ட்டார். அப்ப ஞானம் புரிந்தவன் சாத்வீக குணம். புரிஞ்சா பத்தாது, புரிந்து அதை அனுபவிக்கின்றானா? இப்போ புரிஞ்சதுனாலேயே ஒரு ஈகோ வந்து ஒட்டிக்கிச்சுன்னா அனுபவிக்க முடியாது. அப்ப அந்த ஈகோ ஒட்டாம பாத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. யாருக்கு? பிராமணனுக்கு. அடுத்து சத்திரியனுக்கு வந்தீங்கன்னா, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. பட் அதுவே ஒரு ஈகோவா மாறி இன்னைக்கு வந்து எத்தனை லீடர்ஸ் மகாத்மா காந்தி மாதிரி பியூர் லவ்ல லீடர்ஷிப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஹிட்லர் மாதிரி ஆட்டோகிராட்டிக் லீடர்ஷிப் பண்ணிட்டு ஃபுல் ஈகோல லீடர்ஷிப் பண்றது. அதாவது தானே உயர்ந்தவன் என்று நினைத்துக் கொண்டு தனக்கு கீழ்ப்படிந்துதான் எல்லாரும் இருக்க வேணும்னு சொல்லிட்டு அதிகார தோரணைகளே அன்புங்கிறத டோட்டலா மிஸ் பண்ணிட்டு பண்றது. எக்ஸாம்பிள் ஹிட்லர் எடுத்துக்கோங்க. சரியா? அப்போ நீங்க சத்திரியனா இருங்க, ஆனா சத்திரியனா இருந்துக்கிறதுனாலேயே நீங்க வந்து ஞானியாக முடியாது. பிராமணனா இருக்கிறதுனாலேயே ஞானியாக முடியாது. அப்போ நீ சூத்திரனா இருந்தாலும் ஞானியாக முடியும். ஆனா எது முக்கியங்கிறதுதான் நீங்க மேட்ரு. இப்ப குணம் என்பதுதான் மிக முக்கியமாக இங்கே இருக்கிறது. நீ எந்த வர்ணத்தில் இருந்தாலும் குணம் உனக்கு பியூர் சாத்விக குணமாக
அல்லது ஞான லட்சணங்கள் தெய்வீக சம்பத்துக்களை அனுபவிக்கக்கூடியவனாக, அல்லது சிம்பிளா சொல்லணும்னா அகங்காரம் இல்லாதவனாக நீ இருந்தா மட்டும்தான்டா ஞானியாக முடியும். நீ பிராமணனாவே இருந்தாலும் ஈகோ வந்ததுன்னா ஞானி கிடையாது. ஆனா சூத்திரனாவே இருந்தாலும் உன்கிட்ட ஈகோ இல்லைன்னா நீ ஞானி. சோ இங்க பேசிக் மேட்ரு என்னங்கிறது தானே இங்க ரொம்ப முக்கியம். சோ அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அப்போ சத்திரியன் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. ஆனா அதை நீ ஹிட்லரா மாறி நீ ஈகோ வச்சுட்டேன்னா நீ ஞானியாக முடியாது. நெக்ஸ்ட் வைஷ்யா. வைஷ்யானா என்ன? ஒரு அவங்க அழகா சொன்னா வித்யா, ஒரு எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னா வைஷ்யா அப்படிங்கிற குவாலிட்டி வரணும். அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகுக்கே ஒரு நன்மை ஏற்படணும் அப்படின்னு சொன்னா இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு பிசினஸ் டெவலப் ஆனாதான் முடியும். அப்ப ஒட்டுமொத்த உலக நன்மைக்காக ஒரு பிசினஸ நம்ம பண்ணணும். ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்காக ட்ரேடிங் அப்படிங்கிற அந்த குணம் தேவைப்படுது. அப்ப அந்த ஆக்குபேஷன், அந்த தொழில் பண்றவங்க வந்து ஞானி ஆயிடுவாங்களா அப்படின்னா, முழுக்க முழுக்க நான் சொன்ன மாதிரி உலக அப்லிப்மெண்ட்டுக்காக பண்றானா அல்லது தன்னுடைய அப்லிப்மெண்ட்டுக்காக மட்டும் பண்றானா? இப்போ தன்னுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, ஆனா ஆக்சுவலா கடவுள் செக் வச்சுட்டா, நீ எல்லாருடைய எக்கனாமியை டெவலப் பண்ணாதான் நீ உன் எக்கனாமி டெவலப் ஆகுன்ற மாதிரி. சரியா? அது ஒரு பிசினஸ் உடைய டெக்னிக்கா அவன் வச்சுட்டான். ஆனா நீ அதுல என்னுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக மட்டுமே நான் ட்ரேடிங் பண்றேன், நான் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே நான் வந்து வியாபாரம் பண்றேன் அப்படின்னா எகெயின் அவுட். அப்ப மக்கள் சேவைக்காக நான் பண்றேன், மக்கள் முன்னேற்றத்திற்காக நான் செய்கின்றேன். இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப தூரம் போயிட்டு எனக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு தக்காளி வாங்கணுங்க, பக்கத்திலேயே கடை இருக்கு. பக்கத்துல இருக்கிற கடையில நீங்க எங்கேயோ கோயம்பேடுல போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கிலோ வந்து 10 ரூபாய் கிடைக்குது. பக்கத்துல இருக்கிற வீட்டுல 15 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். ஆனா நீங்க ஒரு கிலோ தக்காளி வாங்க நீங்க கோயம்பேடுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வர்ற காசே 100 ரூபாய் ஆயிடும். ஆனா எங்ககிட்ட வெறும் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிடலாம். அப்போ நமக்கும் எக்கனாமி, அவனுக்கும் சேவிங், அவனுக்கும் ப்ராஃபிட். சோ திஸ் இஸ் தி வே அந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ மக்கள் சேவை அப்படிங்கிற ஃபீலிங்ல அவன் பண்ணணும். அவனுக்கு இம்ப்ரூவ் ஆகும் தான். ஆனா அவன் இம்ப்ரூவ் மட்டுமே கணக்குல வச்சான் அப்படின்னா அவன் ஞானி ஆக முடியாது. சரியா? ஆனா மக்கள் சேவைக்காகன்ற ஃபீலிங்கோட அதே ட்ரேடிங் அவன் பண்ணான்னா அவன் ஞானி. சிமிலர்லி சூத்ரா. சூத்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு சேவை பண்றது மட்டுமே தனது தொழிலாக இருக்கு. அப்ப அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களே என்ன பண்றாங்க? ஒரு வீட்டு வேலைக்காரி இருக்கா. ஆனா இன்னைக்கு வந்து வேலைக்காரி இல்லாம முதலாளியால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கு. அப்ப மிரட்டுறான். நான் ஒழுங்கா லீவ் போடாம வரணும்னா எனக்கு இவ்வளவு பைசா கொடுத்தா வருவேன், இல்லைன்னா வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இவன் அடுத்தவர்களுக்கு சேவை செய்யவே வாழ வேண்டும் என்று இருக்கின்ற இவன் டிமாண்ட் பண்ணிட்டானே அப்படின்னாலே எகெயின் இவனும் வந்து ஈகோக்கு வந்துடுறான். அப்ப பியூர் லவ்வோட சேவை என்பதை ஆனந்தமாக இவன் செய்கின்றானா என்று அந்த விஷயத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்கள் என்ன வருணமாக வேணுமானாலும் இருங்கள், என்ன வியாபாரம் வேணா பண்ணுங்க, ஆனா நீங்க ஞானியா வாழணும். ஞானி ஞானின்னு நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஞானின்னு சொல்லியிருக்க கூடாது. சந்தோஷமா வாழணும், சந்தோஷமா வாழணும் போடுவோம். ஏன் ஞானின்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி, நீ பிராமணனா இருந்தாலும் சந்தோஷமா வாழணுமா, சத்திரியனா சந்தோஷமா வாழணுமா, வைசியனா சந்தோஷமா வாழணுமா, சூத்திரனா சந்தோஷமா வாழணுமா, அப்போ நீ ஈகோ இல்லாம இருக்கணும். அப்படின்னா சுத்த சாத்விக் குணத்துல இருக்கணும். நீ என்ன வியாபாரம் வேணா பண்ணு, என்ன தொழில் வேணா பண்ணு, நீ என்ன வர்ணமா வேணா இருந்துக்கோ, அல்டிமேட்லி நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக அந்த ஈகோவை எராடிகேட் பண்ணிட்டு நீ வாழணும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப என்ன ஒரு மேஜரா இருக்குன்னா, சுதர்மத்தை பத்தி ரொம்ப டீடைலா வந்து எழுதியிருக்காரு ஞானேஸ்வரியில. அப்ப சுதர்மத்துல நீ இருந்த அப்படின்னா உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும், தேவதைகள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உனக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், நீ சுதர்மத்துல இருந்தாதான் நீ வெற்றி கிடைக்கும்னே சொல்லியிருக்காரு. நிறைய வந்து உன் சுதர்மத்துக்கு பரதர்மத்துக்கு போனேன்னா உனக்கு தோல்விதான் கிடைக்கும், சுதர்மத்துல இருந்தாதான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. சரியா? இதன் இந்த வெற்றி அப்படிங்கிறது எது வெற்றி? நீங்க ஈகோ இல்லாம உங்க சுதர்மத்துல இருக்கிறது வெற்றியா, அல்லது ஈகோவோட சுதர்மத்துல இருக்கிறது வெற்றியா? இது எங்க நம்ம மிஸ் ஆயிடுவோம்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் பல இடத்துல திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு, உன் சுதர்மத்துல ஃபாலோ பண்ணா மட்டும் பத்தாதரா, ஆனா அந்த சுதர்மத்தை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம ஈகோ இல்லாம பண்ணணும். நீ சுதர்மத்தை பண்ணா மட்டும் பத்தாதரா, உன் சுதர்மத்தால வந்த வருமானத்தை நீ எல்லாருக்கும் சேவை செஞ்சுட்டு மிஞ்சியதைத்தான் நீ திங்கணும். இது ஏன் இவ்வளவு டீட்டெயிலா வர்ணிக்கணும்னு என்ன இருக்கு? சுதர்மம் உனக்கு வெற்றியே கொடுத்தாலும் உனக்கு ஈகோ இல்லாம இருந்தாதான் அந்த வெற்றி சுகத்தை கொடுக்கும் என்ற காரணத்தினால். So therefore, இந்த கொஸ்டின் வாயிலா நான் புரிஞ்சுக்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, உங்களது குணங்களை மாற்றி அமைக்க அதிக முக்கியத்துவம் தர வேண்டும்.
சாத்வீக குணம் அல்லது அகங்காரத்தை அழிக்கும் முயற்சியில் நீங்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும். அதன் பிறகு உங்க வர்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே சூப்பரா செயல்படுவீர்கள். அது உங்கள் ஒரு உண்மையான வெற்றியை உங்களுக்கு கொடுப்பதாக அது அமைந்துவிடும் என்று மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். சோ முக்குணங்கள் 4 வர்ணங்கள் என்ற தலைப்பில் நான் மெயினா சொல்ல விரும்புறது என்னன்னா, 4 வர்ணத்தாரும் முக்குணத்தில் முதன்மை குணமான அந்த சாத்வீக குணத்தில் இருந்து கொண்டு செயல்பட்டால் மட்டுமே அவர்களுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும், முழுமையான வெற்றியும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வதே என்னுடைய சத்சங்கத்தின் நோக்கம்.